1958 வந்து சீன தலைவர் வந்து மேயா ஜெடாங் அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து நம்ம சைனா வந்து மிகப்பெரிய ஒரு வல்லரசு ஆகணும், மிகப்பெரிய ஒரு நாடு ஆகணும், பொருளாதாரத்தில் வந்து மேம்படணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து முன்னெடுத்தார். அதில் ஒரு விஷயம் வந்து ஃபோர் பெஸ்ட் கேம்பெயின் அப்படின்னு சொல்லிட்டு நடத்தினார். அது ஃபோர் பெஸ்ட் கேம்பெயின் என்ன அப்படின்னா வந்து சீனாவில் வந்து பல விஷயங்கள் இடையூறாக இருந்தாலும் இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு இவங்க வந்து மெயினாக பார்த்து வந்து இந்த பயிர்கள்லாம் வந்து சேதாரமாகுது, அதுக்கு வந்து யார் காரணம், நோய் தொற்றுலாம் வருது, அதுக்கு யார் காரணம் பார்க்கும்போது வந்து இந்த பிளேக் ஒன்று வந்துச்சு, அதை எலினாங்க, அப்புறம் கொசு, அப்புறம் இதெல்லாம் தாண்டி சிட்டுக்குருவி. இந்த எலி கொசு ஒழிக்கிறது வந்து ஒன்றும் பிரச்சனையே ஆகலை, எல்லா ஊர்லேயும் வந்து பண்ணாங்க. சிட்டுக்குருவி ஒழிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சீனாவே வந்து தலையில வந்து இதை வச்சு டங்கு டங்கு டங்குன்னு ஆடினுக்கிறாங்க. என்னன்னா இந்த சிட்டுக்குருவி ஒழிச்சுதான் நம்ம வந்து பயிர்லாம் ஒண்ணுமே ஆகாது, பத்திரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சீனா கவர்மெண்ட் சொல்லிடுச்சு, எல்லா ஊர்ல இருக்க சிட்டுக்குருவி காலி பண்ணடா, உங்களுக்கு சுதந்திரம் உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்க மொத்த பேர் காலி பண்ணுங்க, எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டோம் அப்படின்னோட ஊர்ல இருக்க எல்லாருமே வந்து சிட்டுக்குருவி அழிக்கிறதுக்கு மும்முரம் ஆயிட்டாங்க. அவன் என்ன பண்றான், டம்மு டிம்மு சத்தம் போட்டுக்கின்னு ஒரே இறைச்சல் ஏற்படுத்தி வெடிமருந்தெல்லாம் வச்சு சிட்டுக்குருவி சத்தம் தாங்க முடியாம அப்படியே வா வா பறக்கும் பொழுதே வந்து அப்படியே தொப்புன்னு கீழே வந்து பல லட்சம் சிட்டுக்குருவி வந்து அந்த ஒரு டைம்ல, அதாவது 1958 இறந்துருச்சு. அப்பா, சிட்டுக்குருவிலாம் ஒழிஞ்சிருச்சு, நம்ம சுத்த பத்தமா ஆயிட்டோம், இப்ப இதுக்கப்புறம் நம்ம பயிரெல்லாம் காக்க போட்டுருவோம், நம்ம நல்லா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணும் போதுதான் அங்கதான் சீனாவுக்கு பெரிய பிரச்சனை, சீன மக்களுக்கு பெரிய பிரச்சனை. நீங்க வந்து இயற்கையை வந்து சார்ந்து இருக்கிற விஷயத்தை அழிச்சா உங்களுக்கு என்ன நடக்கும்ன்றத அந்த சிட்டுக்குருவி மூலியமா பல லட்சம் சிட்டுக்குருவியோட உயிர் வந்து உங்களுக்கு பாடம் புகுத்திருக்கு.